பண்டைய தமிழை தாண்ட மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய பேரரசுகள் எவ்வளவு வலிமையான பேரரசுகள் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்னதான் அவங்ககிட்ட வலிமையான ஆயுத பலமும் படைபலமும் இருந்தாலும் எப்படி அவங்க தோத்து போனாங்க, யாரால தோத்து போனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹிஸ்டரி ரிலேட்டட் தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மூவேந்தர்களான இவங்க என்னதான் பெரிய பலசாலியா இருந்தாலும் இவங்க வீழ்ந்ததுக்கு முக்கியமான காரணமே தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஒற்றுமை இல்லாம போனதுதான். இந்த மூன்று பேரரசுல முதல்ல வீழ்ந்த பேரரசு எதுன்னு பாத்தீங்கன்னா சேர பேரரசு தான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து சேரர்கள் மேல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியா போர் புரிஞ்சுட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த போர் எப்ப முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழ வம்சத்திலே மிகப்பெரிய அரசராக கருதப்படுற முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல தான் சேரர்கள் பேரரசு வீழ்ச்சி அடையுது. அடுத்ததா முடிவுக்கு வந்த பேரரசு பாத்தீங்கன்னா சோழர்கள் தான். என்னதான் சோழர்கள் இமை முதல் குமரி வரை புலிகொடியை ஏற்றிருந்தாலும் முதலாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு பிறகு வந்த சோழர் அரசுகள் அவ்வளவு பெரிய வலிமையான அரசுகளா இல்ல. சோ இதை பயன்படுத்திக்கிட்ட பாண்டிய வம்சத்தில் இருக்கிற குலசேகர பாண்டியன் அரசர் என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து சோழர்கள் மேல போர் தொடுக்கிறாரு. சோ அந்த போரின் விளைவா கிபி 13ஆம் நூற்றாண்டுல சோழ வம்சம் வீழ்ச்சி அடையுது. மிச்சம் இருக்கிற பேரரசு பாண்டியர்கள் தான். சேர சோழ வீழ்ச்சிகளை காட்டிலுமே பாண்டியரோட வீழ்ச்சி கொஞ்சம் வேறுபட்டதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சோழ வம்சத்தை வீழ்த்தின குலசேகர பாண்டியனுக்கு 2 ஆண்மகன்கள் இருப்பாங்க. ஒருத்தர் பேரு வீரபாண்டியன், இன்னொருத்தர் பேரு சுந்தரபாண்டியன். குலசேகர பாண்டியனோட மறைவுக்கு பிறகு இவங்க 2 பேருக்குமே யார் அடுத்த அரியணை ஏற போறோம் அப்படிங்கறதுல போட்டி வந்துருச்சு. அதனால 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை இல்லாத கவனிச்ச டெல்லி சுல்தான் என்ன பண்ணுவாருன்னா, தென் தமிழக மொழியை ஊடுருவி பாண்டியர்களோட தலைநகரமா இருந்த மதுரை கைப்பற்றிடுவாரு. அதனால டெல்லி சுல்தானோட படையெடுப்பு காரணமாக கிபி 14ஆம் நூற்றாண்டுல பாண்டிய பேரரசு முடிவுக்கு வருது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.